நீலகிரி மாவட்டம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஓய்வு எடுக்கும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடந்தது. இதில் எஸ்டேட் காவலாளி ஓம்பகத்தூர் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக சயான், வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடைய ஓட்டுநர் கனகராஜ் சம்பவம் நடந்த சில நாட்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்த வழக்கு விசாரணை உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் விடுப்பில் உள்ளதால் இன்றைய விசாரணை குடும்பநல நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரணை செய்த குடும்பநல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இது தொடர்பாக நமது நீலகிரி செய்தியாளர் அன்பழகன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு நீதிமன்ற அமர்வு நீதிபதி அப்துல் காதர் விடுப்பில் உள்ளதால் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் நேரில் ஆஜராகினார். இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். மற்றும் முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசார் நேரில் வருகை புரிந்தனர். குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்டர்போல் விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணை குறித்தும் நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தெரிவித்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.